Hi everyone, this is Sangeetha, Data Science and Data Analytics Trainer from Login 360. இன்னிலிருந்து நம்மளோட Login 360 பேஜ்ல Data Analyticsக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறோம். லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸ் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது, அதோட சிம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இனியோட சீரீஸில் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து கம்பெனி சைடில் எப்படி யூஸ் ஆகுது, ரியல் டைம் எக்ஸாம்பிள், தென் டேட்டா அனலிட்டிக்ஸ் நீங்கள் படித்தா என்னென்ன ஜாப் ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. லைக் ஆன்லைன் ஷாப்பிங், பேங்கிங், டிரான்சாக்ஷன், எஜுகேஷன், ஹெல்த் கேர் எல்லா இடத்துலையுமே டேட்டாஸ் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. அந்த டேட்டாஸை ராவாக வச்சிருந்தா அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியாது. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் என்ன இருக்குங்கிற ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் டெய்லியும் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெய்லி சேல் ஆகும்போது ஒரு என்டையர் இயர் எண்டில் அந்த ஒரு டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுலேருந்து எந்த ஒரு ஐடியாலஜியுமே அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனருக்கு கிடைக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்து ஒரு பர்சன்ட்டை கொடுப்பாங்க. அந்த பர்சனை தான் நம்ம யாருன்னு சொல்லணும்னா டேட்டா அனலிஸ்ட்னு சொல்கிறோம். அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் வந்து கம்மியாக சேல் ஆயிருக்கு, லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, எந்த மந்த்ல வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஓனருக்கு என்ன பண்ணுவாங்க, ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சம்மர் சீசன் எடுத்துக்கிட்டா சம்மர் சீசன்ல வந்து கூல்ட்ரிங்க்ஸோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த சேல்ஸ் எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணும்போது சம்மர் சீசன்ல வந்து கூல்ட்ரிங்க்ஸோட சேல் வந்து அதிகமாக இருக்கிறத ஃபைண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஸ்டாக்கையும் அதோட நியூ பிராண்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா அதோட சேல் வந்து அதிகமாகவும் கிடைக்கும், தென் ப்ராஃபிட்டும் எனக்கு வந்து அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு டேட்டாவை வச்சு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் பண்ணி அதை வச்சு டெசிஷனை மேக் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லணும்னா டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இன் ஷார்ட்டா டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னன்னா வாட் வாஸ் ஹேப்பன் டேட்டா, நம்மளோட டேட்டால என்ன நடந்திருக்குங்கிறத எடுத்து கொடுக்கறதா நம்ம என்ன சொல்லணும்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். ஒரு ரா டேட்டாவை எடுத்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மீனிங்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு அதை ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி கொடுக்க போறோம், யூசருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? டேட்டா அனலிட்டிக்ஸ்ல மெயினா இன்வால்வ் ஆகிற 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டேட்டா கலெக்ஷன். டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு மெயினா எனக்கு என்ன தேவைன்னா டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. அந்த டேட்டாங்கிறது எனக்கு வேரியஸ் ஃபீல்ட்ல இருந்து கிடைக்கும். லைக் வந்து எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்ட்ல இருந்து டேட்டாஸ் கிடைக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணணும். அந்த டேட்டாஸ் வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட்லாம் இருக்கலாம், ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கலாம், ஒரு கூகுள் ஃபார்மேட்லாம், இந்த மாதிரி வேரியஸ் டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்னா கலெக்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா டேட்டா கெயின். ஓகே, இப்போ ஒரு டேட்டாஸ் கிடைக்குன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக கிளீன்டா இருக்குன்னு யாராலையும் அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அந்த டேட்டாஸ்ல நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும், ராங் டேட்டா இருக்கும், இன்அக்யூரேட் டேட்டா இருக்கும். இந்த டேட்டாஸ் எல்லாமே கிளீன் பண்ணா மட்டும்தான் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனை நம்ம அதுல இருந்து ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா டேட்டா அனலைஸ். இப்போ ஒரு டேட்டாவை எடுத்து கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுல இருக்க இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு யூஸ் பண்றது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு, அதிகமாக சேல் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் கம்மியாக சேல் ஆயிருக்கு, எந்த மந்த்ல வந்து அதிகமாக சேல்ஸ் இருக்கு, எந்த மந்த்ல கம்மியாக சேல்ஸ் இருக்கு, லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாமே அந்த டேட்டாஸ்ல இருந்து ஃபைண்ட் பண்ணி கொடுக்கறத நம்ம டேட்டா அனலிசிஸ் ஸ்டெப்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் டேட்டா விஷுவலைசேஷன். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்தாச்சு, எடுத்த இன்ஃபர்மேஷனை கிளையண்ட்டுக்கு புரியுற மாதிரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் வேலை இருக்கணும். அதுக்கு யூஸ் பண்றது தான் டேஷ்போர்ட்ஸ். லைக் பை சார்ட், பார் சார்ட், இதெல்லாமே யூஸ் பண்ணி அதோட ட்ரெண்ட்ஸ் வந்து லோவா இருக்கா, ஹையா இருக்கா, எந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கு, எந்த இடத்துல கம்மியா இருக்கு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ரிப்போர்ட் ஃபார்மட்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா டெசிஷன் மேக்கிங். இப்போ ஒரு டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துட்டோம். இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட்ஸ் ஒரு டெசிஷன் மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து அதிகமாக சேல் பண்ணலாம், எந்த இடத்துல நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணலாம், எந்தோட பிரைஸ் அப்டேட் பண்ணலாம், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் ரெடி பண்ணணும். ஃபைனலா சொல்லணும்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்னா ஷார்ட்டா ஒரு டேட்டாவை எடுத்து அதுல இருக்க மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு டெசிஷனை மேக் பண்றதா நம்ம என்னன்னு சொல்றோம்னா டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இவ்வளோ நேரம் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா எக்ஸல், எஸ்கியூஎல், பைத்தான், ஸ்டாட்டிஸ்டிக், பவர் பிஐ, டேப்லோ, இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். எதுக்காக எக்ஸல் அண்ட் எஸ்கியூஎல் யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ்ல மெயினா நம்ம யூஸ் பண்றது டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்து தான். எனக்கு டேட்டா அப்படிங்கிற ஒன்று வேணும்னா கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த டேட்டா எனக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்கும். எக்ஸல் ஷீட்டா ஒரு டேட்டாவை கொடுக்கும்போது அதுல இருந்து ஒரு பேசிக் அனலைசிஸ் நமக்கு பண்ண தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸல் அப்படிங்கிற ஒரு டாபிக் கவர் பண்றோம். இப்போ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருந்தா அதை என்னால எக்ஸல் ஷீட்ல ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்றதா
என்னன்னா டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுக்கணும்னாலும் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணணும்னாலும் இருக்கிற டேட்டாஸை சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்ம SQL அப்படின்னு தெரியும். இப்போ டேட்டா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அதுல இருக்க நல் வேல்யூஸ் எல்லாமே நம்ம கிளீன் பண்ணணும். டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே கிளீன் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கு யூஸ் பண்ற டாபிக்ஸ் என்னன்னா பைத்தான். எதனால நம்ம பர்டிகுலரா பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் எனக்கு கொஞ்சம் சிம்பிளஸ்டா இருக்கும். அதனால நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோம். அதை விட செகண்ட் மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கான ரெடிமேடான லைப்ரரிஸ் எனக்கு எதுல அவைலபிளா இருக்குன்னா பைத்தான் தான் அவைலபிளா இருக்கு. பைத்தான்ல நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா pandas, numpy, மேட்ப்ளாட்லைசரி, சிபான் இந்த 4 லைப்ரரிஸ் நம்ம கவர் பண்றோம். இதுல அந்த pandas அப்படிங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்மளோட டேட்டாஸ்ல இருக்க நல் வேல்யூஸ், டூப்ளிகேட் வேல்யூஸ், மிஸ்ஸிங் வேல்யூ, மிஸ்மேட்ச்டு வேல்யூஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம். இப்போ ஒரு டேட்டாவை கிளீன் பண்ணிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் படிக்கிறோம். அதுல என்ன பண்ணுவோம்னா டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, மினிமம் சேல்ஸ் எவ்வளோ, லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம யூஸ் பண்றது வந்து பவர் BI அண்ட் டேப்லூ. இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு கிளைண்ட்டுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நம்ம ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் தான் என்னன்னா பவர் BI அண்ட் டேப்லூ. இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்க போறோம். இதுதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா டேட்டா அனலிட்டிக்ஸ்ல பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணா வேரியஸ் ஜாப் ரோல்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், பிசினஸ் அனலிஸ்ட், ரிப்போர்ட்டிங் அனலிஸ்ட், BI டெவலப்பர் இந்த மாதிரி வேரியஸ் ரோல்ல நீங்க ஐடில வந்து உங்களோட கெரியரை வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் டேட்டா அனலிட்டிக்ஸோட ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வாட் இஸ் டேட்டா, டைப்ஸ் ஆஃப் டேட்டா வித் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இனிமேல் நம்மளோட லாகின் 360 பேஜ்ல டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ரிலேட்டடான ரெகுலர் வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த அப்டேட்டை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட லாகின் 360 பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.